சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு சுத்தமான பற்றமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல 1ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து இப்போதைக்கு 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை ரொம்ப பிராக்டிக்கலா நடைமுறையில நமக்கு இருக்கிற சவால்கள், நாம் சந்திக்கின்ற விஷயங்கள், நாம் எதிர்கொள்கின்ற காரியங்களை, சவால்களை, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் எப்படி அணுகணும் அப்படின்றத ரொம்ப மனசுல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடைமுறை சத்தியங்களோடு கூட ஒன்றிணைந்து ஒன்றிசைந்து அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அதனாலதான் இந்த நிருபம் ரொம்ப முக்கியமான நிருபம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல நிருபங்கள்ல இது ரொம்ப முக்கியமான நிருபம். ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா, ரொம்ப அதிகமா நடைமுறைப்படுத்தக்கூடிய பிராக்டிக்கலா நம்ம எதிர்கொள்கின்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் இந்த புஸ்தகத்துல அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுல இந்த இப்ப 1ஆம் அதிகாரம் முடிச்சுட்டு இப்ப 2ஆம் அதிகாரமே எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆதலால். இப்ப 1ஆம் அதிகாரத்தை அப்படியே நீங்க என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் முதல் வசனத்திலிருந்து அந்த 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு முறை இந்த ஆதலால்குள்ள அடங்கிரும். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆதலால் இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடிப்படையான காரியங்களை சொல்லிட்டேன். என்னுடைய நிலைமையை சொல்லிட்டேன். அந்த முதல் வசனங்கள்லயே ஃப்ரம் டு, அதாவது விடுனர் பெறுனர்லயே அவர் என்னென்ன காரியங்களை உள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாம எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் தன் மனதில் வச்சு நமக்கு போதிச்சிருக்கிறாருன்றத பார்த்தோம். போராட்டங்களை இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம எப்படி கையாளணும்ன்ற அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு, அடிப்படையான காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு, இப்ப அதனால் சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்ட்டு இங்க ஒரு கட்டளைய அந்த 2ஆம் வசனத்துல என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்ட்டு சபையை பார்த்து சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறார். இதை வாசிக்கின்ற நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம்னா என்ன, அவருடைய சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த நிருபம் ஒரு கடினமான காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், கடினமான சூழ்நிலையில் எழுதப்பட்டிருந்தாலும், கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளுகின்ற மக்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும், ஆனா சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்றாரு. சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷம்ன்ற வார்த்தை திரும்ப 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 இந்த நிருபத்துல வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அவருடைய சந்தோஷத்திற்கான காரணம் என்ன? சுவிசேஷம் பிரபலமாகுது, சுவிசேஷம் பரவுது. சுவிசேஷத்தை இந்த பூமி எங்கும் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அநேகர் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் இதை பின்பற்றுகிறார்கள், அநேகர் இதை ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை பெரிய அதிசயங்களையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விடுதலை பெற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இது அவருக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அவருடைய சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் அவருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, எது சந்தோஷத்தை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் விடுதலை ஆகிறாங்க, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க அந்த நித்திய மகிமையை நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளும் அளவு அவர்கள் விடுதலை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சந்தோஷமா இருக்கு. இப்ப அவருடைய சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சந்தோஷம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் அந்த நேரத்துல கஷ்டமா தான் இருக்கு. இம்மைக்குரிய காரியங்கள் கொஞ்சம் கடினமானதா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சொல்லிக்கொள்ளும் அளவுல இல்லை. ரொம்ப ஒரு பிளசண்டா போல, ஒரு தெளிந்த நீரோடைய போல இந்த ராப்டர்னு சொல்லுவாங்க, பெரிய அருவி நீர்வீழ்ச்சியில ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு சின்ன படகு மாதிரி இருக்கும், ஒரு ஏர் பலூன், ஏர்ல ஏர் போட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படகுல உட்காந்துட்டு
துடுப்பு போட்டுட்டு போவாங்க. நீங்க அது ஒரு ஸ்போர்ட் அது. எப்படின்னா, அது எந்த நேரத்துல என்ன ஆகும்னே தெரியாது. ஒரு 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 நேரத்துல அது பாறையில அடிச்சு இருக்கிற மொத்த பேரும் தண்ணீல கவுத்து விட்டுரும். அதுல அந்த சவால்களை எதிர்கொண்டு போறது, அது ஒரு பெரிய ஒரு அட்ரினலின் ரஷ்ஷ குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத அந்த அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ வந்து அ பின்பற்றுவாங்க. டிவில ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்ல நம்ம அத பார்த்துக்கலாம். அதுபோல இவருடைய வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடையில ஒரு பரிசல்ல போற மாரி இல்ல. இவருடைய வாழ்க்கை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல போற மாரி அடி பிச்சுக்கிட்டு போகுது. எங்க எப்படி போறோம்னே தெரியாது. எந்த நேரத்துல கவிழ்ந்து விழ போறோமே தெரியாது. இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. இதன் மத்தியில அவர் என்ன பண்றாரு? சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு நமக்கு போதிக்கிறார். இப்ப என் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குங்கள். அவருடைய சந்தோஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது அப்படின்றது அவருடைய சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதுன்றது அவருடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்த நாம நிறைவாக்கணும். அதுக்கு தான் இந்த 2 வசனங்கள சொல்றாரு. இப்ப இது என்ன பிராக்டிகலா நமக்கு சொல்லி தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில சபைக்கு மாத்திரமல்ல, உலகத்துல இருக்கிற அநேகருக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. மனிதர்களுக்கு இடையான பிரிவினை, ஐக்கியமின்மைக்கான காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மற்றவர்கள் அப்படி நடந்துக்கிறது இல்ல. கரெக்ட் தானே? எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு இத நம்ம அனுபவிச்சிருப்போம். இப்படி இருந்தா நல்லா இருக்கணும். அதாவது மத்தவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்கள. இவங்க இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி நடந்துக்காத போது நமக்கு ஒரு பெரிய சோர்வு உண்டாகும். ஒரு ஏமாற்றம் உண்டாகும். அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு பெரிய சோர்வை உண்டு பண்ணும். இந்த சோர்வு என்ன ஆகும்? நாளடைவுல ஐக்கியத்தை பிரிக்கும். இது சபையில மாத்திரமல்ல, குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மாத்திரமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மிக அதிகமா இருக்கு. சபைகள் அதிகமா இருக்கு. பிரிவினைகள் உண்டாகுது. காரணம் என்ன? ஐக்கியமின்மை. அப்ப ஐக்கியமின்மைக்கான முதல் காரணம் என்ன? ஒரு நபர் மற்ற நபரோடு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த காரியம் இவர்கள் எதிர்பார்த்த அளவு அங்க நடக்காததுனால ஒரு ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் உண்டாகுது. அது பகையா மாறுது. விரிசல் உண்டாகி ஒரு பெரிய பகையா மாறி கடைசியில ஒரு ஐக்கியமின்மை வந்துருது. இது நம்ம நிறைய நேரங்கள்ல அனுபவிச்சிருப்போம். நிறைய நேரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நேரங்கள் அது நடக்கக்கூடும். இங்க அது நடக்காம இருக்கிறதுக்கு அது எப்படிலாம் சரி செய்யலாம்? பிரிவினைகளுக்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்னன்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பிரிவினை ஏன் நடக்குது? நம்ம எதிர்பார்க்கிறதுனால தான் நடக்குது. அப்ப எதிர்பார்க்க கூடாதா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்ட்ட அன்பை எதிர்பார்க்க கூடாதா? ஒரு ஆறுதல் எதிர்பார்க்க கூடாதா? ஒரு தேர்தல் எதிர்பார்க்க கூடாதா? அப்படி எதிர்பார்க்கிறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நிச்சயமா அது 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 அந்த குணம்ன்றது நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதன்ட்ட இருக்கிற எல்லா குணமும் தேவனிடத்துல இருந்து வந்தது. அவனுடைய அன்பா இருந்தாலும் அது தேவன் கொடுத்தது. அவனுடைய கோபமா இருந்தாலும் அது தேவன்கிட்ட இருந்து வந்ததுதான். அது எப்ப வந்து கரெக்ட்டா இருக்குன்னா, நன்மைக்கு ஏதுவான ஒரு விஷயத்த ஒரு அநியாயமா ஒரு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு பெரிய இதா இருக்கு. மனசு வந்து கோவப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு கேள்விப்படுறோம். ஒரு பெரிய ஒரு பெரிய தீங்கு நடக்குது. அத பார்க்கும்போது நமக்கு இயற்கையா ஒரு சின்ன ஒரு கோவம் வருது. என்ன இப்படிலாம் நடக்குதே! அப்படின்ட்டு ஒரு கோவம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தீமையை பார்த்து நம்மளால பொறுத்துக்கொள்ள முடியல. நம்முடைய ஆவி என்ன பண்ணுது? அத சகிக்க முடியல. பரவால்ல. என்ன நடந்தா என்ன அப்படின்னு விட்டு போனா நம்ம ஒரு இதே கிடையாதுல்ல. அப்ப எல்லா குணமும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அது சரியான விதத்துல நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். எல்லாமே சரி. அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபமே பாவம் கிடையாது. கோபம் வேற. ஆனா பாவம் செய்யும் அளவு கோபம் வேற. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கும் உள்ள வேறுபாட புரிஞ்சுக்கணும். அன்புலயும் அதே மாரி தான். நீங்க மனிதனுடைய குணாதிசயங்களையும் அத வந்து 2ஆ பிரிச்சிரலாம். ஒண்ணு கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அதை செலுத்துவது. மற்றொன்று கர்த்தருக்கு விரோதமாய் செலுத்துவது. அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல செலுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு பகையாக, கர்த்தருக்கு விரோதமாக செலுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு மனிதனிடத்துல இருந்து நம்ம ஆறுதல் எதிர்பார்க்கிறோம், தேர்தல் எதிர்பார்க்கிறோம், ஒரு நம்முடைய இருதயத்தின் காரியங்களை பகிர்ந்து கொள்றோம். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதத்துல முடியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப மனசு விட்டு நம்ம சில விஷயங்களை சிலர்கிட்ட பேசிட்டு வச்சுங்களேன், நம்ம இருக்கிற வரைக்கும் மண்டையாட்டிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணானோ, அவங்க என்ன பண்ணாங்களோ, இப்படி ஆயிடுச்சு. ஆமா இவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? பேசுறது மட்டும் நல்லா இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. நீங்க இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க நம்புறேன். அப்ப இதெல்லாம் நம்ம யார்கிட்ட செலுத்தணுமோ அவங்கள்ட்ட செலுத்தணும்.
இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 வசனங்கள்ல நாம கர்த்தரிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கணும். கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தராரு. அத நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். நாம சில விஷயங்கள சரியா இருக்கணும். அப்படின்றதுல இருக்குது. இங்க என்ன இதோடைய மெயின் கான்செப்ட்டே பார்த்தீங்கன்னா ஐக்கியம். ஐக்கியம் தான். ஒரு ஐக்கியம். ஐக்கியத்த பத்தி தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கான அடையாளம் என்ன? அது வந்து நான் மறுபடியும் சொல்றேன். சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். 2மே இதுல பொருந்தும். சபைக்கும் பொருந்தும், குடும்பத்திற்கும் இது வந்து பொருந்தும். உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க ஐக்கியத்துல. உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியத்துல ஒருத்தருக்காய் ஒருத்தர் பாரத்தோடு ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்கன்னு சொன்னோம்னா கூட காலைல எந்திரிச்ச உடனே நமக்கு மொத மொத ஒரு பஸ்ஸ பார்த்தோன்னே காலேஜுக்கு போற ஆளு தான் ஞாபகம் வரும். பத்திரமா போயிட்டு வரட்டும் ஆண்டவரேன்ட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போற ஆளு, பஸ்ல டெய்லியும் டிராவல் பண்ற ஆளுங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அது கான்சியஸா செஞ்சாலும், இப்ப நம்ம பிராக்டிஸ் ஆகி இப்ப தானா வந்துருது. பிள்ளைங்க ஒழுங்கா காலேஜ் போனாங்களா? வந்தாங்களா? வீட்டுக்கு வந்தாங்களா? எப்படின்னு ஒவ்வொருத்தரை குறிச்சு, வேலைக்கு போறவங்கள குறிச்சு, பிசினஸ் செய்யறவங்கள குறிச்சு, ஒவ்வொருத்தரை குறிச்சு ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போது நம்முடைய மனது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுது. ஏன்? அந்த உண்மையான ஐக்கியம் இருக்கிறதுனால. அப்ப நாம எல்லாருமே ஒருத்தருக்காய் ஒருத்தர் உண்மையா, ஊக்கமா அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்ப உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கான அடையாளம் என்ன? தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், அது சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்காக இருக்கலாம். பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா சிறு பிள்ளைகள் பெரியவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சிறு சிறு பிள்ளைகளோட ஜெபத்த கர்த்தர் ரொம்ப கேட்கிறாரு. எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. ஆனா இவருடைய ஜெபம் விசேஷித்தமானது. யோசிச்சு பாருங்க, வாலிப வயதுல அவங்க கர்த்தர் இடத்துல பண்ற ஜெபம்ன்றது, அது கர்த்தருடைய பார்வையில ரொம்ப அருமையானதா இருக்கு. அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த ஐக்கியத்துல இருக்கிறோம். அப்பதான் நம்ம அந்த குடும்பத்துல உறுப்பினரா இருக்கிறோம். ரேஷன் கார்டுல பேர் இருக்கிறதுனாலே ஒரு குடும்ப உறுப்பினர்னு கிடையாது. அந்த ஐக்கியம்ன்றது உள்ள இருந்து வரணும். உள்ள இருந்து அந்த ஐக்கியம் ஏற்படணும். அந்த உள்ள இருந்து அந்த உணர்வு ஏற்படணும். சபையிலும் அதே மாதிரிதான். சபையில நம்ம வெவ்வேறு பின்னணியில இருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது. ஆனா சபைன்ற ஒண்ணு காரியம், கிறிஸ்துன்ற ஒருத்தரால நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாய் இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒரு குடும்ப உறுப்பினர்களைப் போல நம்ம ஒருத்தருக்காய் ஒருத்தர் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கான முதல் அடையாளம் அதுதான். 2வது, இந்த ஐக்கியத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரோடு அவருடைய பணியை இசைந்து செய்யக்கூடியது. இப்போ ஒரு சபையை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, ஒருத்தரால இதை என்ன பண்ண முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. ஒருத்தரால இதை எல்லாவற்றையும் செய்ய முடியாது. சேர் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், லைட்டிங் செட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், இப்படி அதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், திருப்பி எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் வேணும், இப்படி பாடுறதுக்கு, வேத வாசிக்கிறதுக்கு, இதை கரெக்டா கொண்டு போறதுக்குன்ட்டு இப்படி சபையில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆட்கள் தேவை. இப்படி இசைந்த ஆத்துமாக்களாய் இருந்து நாம அதை ஹேண்டில் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதா போய்கிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவரோடு இசைந்து அவருடைய பணியை நாம செய்கிறது இந்த ஐக்கியத்திற்கான அடையாளமா இருக்கு. தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாய், ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாய். இப்ப நான் ஒரு விஷயத்த நம்புறேன், நீங்க ஒரு விஷயத்த நம்புறது அப்படி கிடையாது. அதாவது நான் சொல்றது சத்தியங்கள் இல்லை. உதாரணத்துக்கு இப்ப ரகசிய வருகை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, இந்த ஐக்கியத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையான ரகசிய வருகை இருக்குன்றதை நம்புறோம். கர்த்தர் நமக்காக ரகசிய வருகை இருக்கு, ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் இருக்குன்றதை நம்ம நம்புறோம். எஸ்கட்டாலஜி ஸ்டடியில அதை நம்ம ப்ராப்பரா பார்த்துருக்கிறோம். சபையின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3க்கு அப்புறம் 4 நாள்ல பரலோகத்துல இருக்கிற சம்பவம் நடக்குது. அப்ப வந்து ராப்சர்ன்றது இருக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. அதை நம்புறேன், அதை நான் போதிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்? அதை நம்புறோம். அப்போ ஒரே நம்பிக்கை, எல்லா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரே நம்பிக்கை. இதுல ஆவியான பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனு அப்படின்ற நம்புறவங்க இங்க இருக்க முடியாது. அவரும் தேவன் என்று அழைக்கப்படத்தக்கவர், குமாரனாகிய கர்த்தரும் தேவன் என்று அழைக்கப்பட தகுதியானவர், பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம திருத்துவத்தை குறித்ததான சத்தியங்களை நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்பிக்கையில ஒன்னஸ் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், ஒரே காரியத்தை நம்புகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், ஒரே சத்தியங்களை நம்புகிறவர்களாய் இருக்கணும். குடும்பத்திலே அதே மாதிரிதான். அதாவது
இப்ப சூழ்நிலை நிமித்தமாய் குடும்பத்துல சில இடத்துல வெவ்வேறு இடங்கள்ல தங்கி இருக்கிறதுனால வெவ்வேறு சபைகளுக்கு போறது பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒரு சர்ச்சுக்கு போவாரு, ஒய்ஃப் போற சர்ச்சு டோட்டல் அகைன்ஸ்ட் டாக்டரினா இருக்கும். இங்க போற ஆளு சுத்தம் வேற ஒரு ஒரு டாக்டரின்ல போயிட்டு இருப்பாரு. இவங்க டோட்டலா வேற ஒரு டாக்டரின்ல போயிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க போவே போகாது. சில பிள்ளைங்க கிறிஸ்தவத்திலே இருக்காது. அது வந்து எங்கேயாவது சினிமா பார்த்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா இதான்டா நமக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும். இல்லன்னா அது வந்து வேற ஒரு இதுல போய்க்கிட்டு இருக்கும். இது இன்னைக்கு நடக்குது. பிராக்டிகலா இருக்கு. இன்னைக்கு நெறைய சிட்டி கல்ச்சர்ன்னு சொல்றோம். கிராமத்திலேயே இன்னைக்கு என்ன பண்ணுது? அது மாரியான சில கலாச்சாரங்கள் உண்டாகிட்டு இருக்கு. அந்த தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபுல்லும். அ மொபைல் ஃபோன்ன்றது நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுது? குளோபலைசேஷன் ஆயிருச்சு. எல்லாருக்குமே எல்லாமே இப்ப கிடைக்குது. கடைக்கோடியில இருக்கிறவனுக்கு கூட எல்லாமே கிடைக்கிறதுனால, அது நன்மைக்கு எதுவான விஷயங்கள்ல எவ்வளோ கொண்டு போலாம். ஆனா, இன்னைக்கு அது நெறைய தீமைகளையும் கொடுக்குது. அது சவால்கள். அந்த தீமைகளை நம்ம அத ஒதுக்கிட்டு, அதற்குரிய நன்மைகளை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அது கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு அத ஒதுக்கி தள்ள முடியாது. அது இல்லாம வாழ முடியாது. ஆனா, அத பிரயோஜனம் உள்ள விதங்கள்ல நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். பிரயோஜனம் உள்ள விதங்கள்ல நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் விதத்துல நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ, ஆ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ நம்ம வந்து நம்மை மெருகேற்றிக் கொள்ளும்படியாகவும், நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தும்படியாகவும், நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆற்றல்களை மெருகேற்றவும் இத பயன்படுத்தணும். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க சும்மா ஒரு ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அத நீங்க பிரயோஜனம் உள்ள விதங்கள்ல நீங்க பாருங்க. நீங்க ஒண்ணு சர்ச் பண்ணி அத பாருங்க. அது காட்டுறத நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணி, அது ஒண்ணு காமிக்கும். அத பார்க்கிறது. அதுக்கு அடுத்தது பார்க்கிறது. அது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தா மனசு இது இது எப்படி ஆகும் பாருங்க. ஒரு ஒரு காரியத்துல ஃபோக்கஸே ஆகாது. நீங்க ஒரு ஷார்ட்ஸ்‌க்கும் இன்னொரு ஷார்ட்ஸ்‌க்கும் சம்மந்தமே இருக்காது. ஒண்ணு காமெடி இருக்கும், ஒண்ணு சயன்ஸ் இருக்கும், ஒண்ணு வந்து ஒரு இத பத்தி வரும். ஆ அக்ரிகல்ச்சர் பத்தி வரும். சம்திங் ஒண்ணு சினிமாவ பத்தி வரும், ஒண்ணு இன்டர்வியூ பத்தி வரும், ஒரு பாலிடிக்ஸ் பத்தி வரும். ஒவ்வொன்னும் ஒண்ணு வருது. அப்ப வந்து மனசு வந்து பாருங்க, அந்த ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்ல அந்த 1 மினிட்டுக்குள்ள அடுத்தடுத்து என்ன ஆயிருது? வெவ்வேறு ஜர்னல்ஸ்ல மைண்ட் போய்க்கிட்டே இருக்கு. அது வந்து கிடையாது. நீங்க அது ஒரு அது நீங்க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா கூட, ஒரு பிரயோஜனம் உள்ள விதத்துல ஒரு ஒரு ஸ்டடி இப்ப படிக்கிற பிள்ளைங்கன்னா, அவங்க படிக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அநேக காரியங்கள் அதுல இருக்கு. கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் அதுல இருக்கு. நெறைய பேர் லாங்குவேஜ கத்துக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டு வாசிக்கிறதெல்லாம் அதுல கத்துக்கிறது தான். வேற நம்ம என்ன கிளாஸ்க்கு போறோம். கீபோர்டு வாசிக்கிறதுல இருந்து எல்லாமே அதுல கத்துக்கிறது தான். ஆன்லைன்ல வந்து YouTubeல போட்டு எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி ஸ்கேல்ஸ் வாசிக்கிறாங்க, எப்படி கார்ட்ஸ் வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து வாசிக்கிறது தான் கிட்டாரா இருந்தாலும் சரி, கீபோர்டா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம அத பார்த்து வாசிக்கிறது தான். அப்ப நெறைய காரியங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஆ இப்படி நீங்க ஒண்ணு தேடி அத படிச்சு அத பிரயோஜனப்படுத்திக்கிட்டு நீங்க அடுத்த வேலைய பார்க்க போயிரணும். ஏன்னா, அது நீ கற்றுக்கொள்ளுகிற இடமா நீங்க பயன்படுத்தணும். அப்ப எல்லாவற்றையும் நாம அணுக வேண்டிய விதங்கள்ல நம்ம அணுக வேண்டியது அவசியம். சத்தியங்களை நம்ம டாபிக்ல இருந்து வெளிய போயிறக்கூடாது. ஒரே சத்தியத்தை, ஒரே நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். இதுதான் இந்த ஐக்கியத்திற்கான அடையாளமா இருக்குது. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது ஐக்கியம் அப்படின்றத குறிச்சு எந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிறாருன்றத இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்குது. அதாவது நாம ஐக்கியப்பட்டிருக்கிறது என்பது அது எதை காமிக்குது அப்படின்னா, தேவனோடு கூட நம்ம நடக்கிறோம். இப்ப நம்ம குடும்பத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப 3 காரியங்கள் இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றோம். இசைந்து கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுகிறோம். ஒரே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருக்கிறது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம். தேவனோடு கூட நடக்கிறோம். அவர் காமிக்கிற வழியில நாம நடக்கிறோம் அப்படின்றத நமக்கு காமிக்குது. அது நமக்கு பகிரங்கமா அறிவிக்குது. ஆனா இன்னைக்கு ஐக்கியம்ன்றது எப்படிப்பட்டதா மாறிருச்சு? ஒரே யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ்ஸ போடுறது. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா அது ஒரு ஐக்கியம். ஒரே ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு எல்லாம் கதை பேசிட்டு ஒண்ணா சாப்பிட்டா அது ஒரு ஐக்கியம். இல்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சபைக்கு வர்றது ஒரு ஐக்கியம். அப்படின்றது ஆயிப்போச்சு. ஆனா மனதார அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இல்ல நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த 3 காரியங்கள் நிறைவேற்றுறாங்களா? கர்த்தருக்காய் ஒரு மனத்தோடு கூட
அவர்கள் ஜெபிக்கிறார்களா? ஒருத்தருக்காய் ஒருத்தர் பாரத்தோடு அவர்களுடைய மற்றவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக இப்ப இங்க இது அடுத்தது அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக 4ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்ப மற்றவருடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேறணும்ட்டு உண்மையாலே உளமாற ஆசைப்பட்டு ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுல கொஞ்சம் தொய்வடைஞ்சிடுறோம். ஒற்றுமையா இருந்து தேவன் ராஜ்யத்தை கட்டுவோம் அப்படின்ற அந்த ஒரு காரியம் இருக்கான்னு கேட்டா அதுலயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், தொய்வடைஞ்சிடுறோம். நம்பிக்கைகள்ல பல நமக்கு பிரிவினை உண்டாகிறது. பல நேரங்கள்ல பல நம்பிக்கை உடையவர்களாய் பல காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்ம ஒரே காரியங்கள்ல இருக்கிறோம். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்ல மார்பிள்ஸ் இருக்குல்ல, நம்ம கோலி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே பாக்கெட்ல ஒன்னா தான் இருக்கும். ஆனா அந்த கவரை பிரிச்சு நீங்க கீழே கொட்டினீங்கன்னா அது வழியை பார்த்து போகும். இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற ஐக்கியம், சபையில இருக்கிற ஐக்கியம் இப்படிப்பட்ட ஐக்கியமா தான் இருக்கு. ஏன்னா அது வெளி பிரகாரமான ஒரு இணைப்புல இருக்கு. ஒரு குடும்பம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்னால அது என்ன பண்ணுது, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சபைன்ற ஒரு கவர்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரே இடத்துல மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளான விதத்துல ஒரு பிணைப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. அதே கவர்ல ஒரு மேக்னெட்டை போட்டு பாருங்க. நீங்க கவரை பிரிச்சீங்கன்னா கூட மேக்னெட்டு ஒன்னதான் இருக்கும். அது நீங்களா கையை பிடிச்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பிரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது உள்ளார்ந்த ஒரு பாண்டிங் ஏற்படுது, உள்ள இருந்து ஒரு இணைப்பு இருக்குது. அப்ப சபையிலையும் குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு இருக்கணும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்கிறாரு. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவினைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆறுதல்களையும் நம்முடைய தேறுதல்களையும் நாம ஷேர் பண்ண விரும்புகிறதையும் நாம என்ன பண்றோம், மனிதர்களிடத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா செய்ய வேண்டியது கர்த்தர் இடத்துல செய்யணும். நம்முடைய ஆறுதல் எங்க இருந்து வரணும்? அவர்கிட்ட இருந்து வரணும். நம்முடைய தேர்தல் எங்க இருந்து வரணும்? அவர்கிட்ட இருந்து வரணும், ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். நாம ஒரு காரியத்தை ஷேர் பண்றோம் அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணணும். மனிதர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அது மனசுல நீங்க ஒண்ணு வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? இங்க இருந்து ஆறுதல் வராது. உண்மையிலே வராது. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வராது. நீங்க ஒண்ணு எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு சொல்லுவான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் இண்டிவிஜுவலா இன்னொரு மனுஷன். ஒரே மனிதன் கிடையாது. வேற ஆழ்த்துவங்கள் தானே, வேற ஆட்கள் தானே, வெவ்வேறு எண்ணங்கள் தானே இருக்கும், வெவ்வேறு சிந்தனைகள் தானே இருக்கும். அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே டிட்டோவா அங்க இருந்து உங்களுக்கு ரிப்ளே எக்ஸாக்டா வராது எல்லா நேரங்களிலும். ஒரு சில இதுல வரும். அடுத்த நேரத்துல அது வராம போகும்போது என்ன ஆயிருது, பிரச்சனை வந்தது. ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க, மற்ற நேரத்துல இப்படி பேசிட்டாங்க, அது நடந்துருச்சு, இது நடந்துச்சு, அப்படி இது பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரிவினை உண்டாகுது. அப்ப பிரிவினைகளுக்கான காரணம் என்ன? நாம கர்த்தரிடத்துல எதிர்பார்க்க வேண்டியதை கர்த்தரிடத்துல செய்ய வேண்டியதை மனிதரிடத்துல செய்யறோம். ஆனா நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது 2ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்ப இங்க ரொம்ப ரொம்ப தெளிவா திரியேக தேவனுடைய தன்மைகளை இங்க பேசுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. 1ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல். கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் நமக்கு தேவைப்படுது. அந்த ஆறுதல் இருக்கு. இதே 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் தான் நமக்கு ஆறுதல். கிறிஸ்துவிடத்திலிருந்து மாத்திரம் தான் நமக்கு ஆறுதல். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆறுதல்ன்றது கிறிஸ்துவினிடத்திலிருந்து மாத்திரமே இருக்கணும். அவர் தான் நமக்கு ஆறுதல் செய்கிறவர், அவர் தான் நம்மை ஆற்றுகிறவர், அவர் தான் நமக்கு நம்மளை அவர் ஒரு அந்த இடத்துல இங்கிலீஷ்ல ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. என்கரேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வருது. என்கரேஜ் பண்றாராம், ஊக்கப்படுத்துறாரு. கிறிஸ்து நம்ம என்ன பண்றாரு? ஊக்கப்படுத்துகிறார். எப்படி கிறிஸ்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து, ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படி வாழ்ந்து காமிச்சு, பிசாசை ஜெயித்து காமிச்சு, நமக்கான பரிகார பலியை அவர் செலுத்தி, அவருடைய ரத்தத்தை நமக்கு பயன்படுத்தும் அதிகாரத்தை கொடுத்து, அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரத்தை கொடுத்து, இப்ப நம்ம என்கரேஜ் பண்றாரு, இப்ப நம்மளை ஊக்குவிக்கிறாரு. இப்ப நம்ம சோர்வடைஞ்சு போயிடுறோம், படிப்பு சில இடத்துல ஏறல,
இல்ல செய்யற வேலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், என்ன எது உங்களை ஆறுதல் படுத்தணும், எது உங்களை என்கரேஜ் பண்ணணும். அதாவது இந்த வசனங்கள்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள அந்த மாதிரியான சில டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க கொஞ்சம் பக்கத்துல சைட் பை சைடு வச்சுட்டு நீங்க படிக்கணும். ஏன்னா நீங்க வாட்சிங்கன்னா ஒரு பிளெண்டா போயிரும். ஒரு சக மனிதனுக்குள்ள இருக்கிற உறவை கற்றுக் கொடுக்கிறது போல ஒரு மேலோட்டமா நல்ல ஒரு கருத்துக்களை போதிக்கின்ற ஒரு வசனத்தை போல இது இருக்கு. மேலே பெஸ்ட், நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல போயிரலாம். ஆனா நீங்க கொஞ்சம் நிறுத்தி இதனுடைய ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்களை நீங்க என்ன பண்ணணும், நிறுத்தி வாசிக்கும் பொழுது இது மேலோட்டமாய் நமக்கு புரியறத விட ஆழமான அநேக காரியங்கள் நமக்கு இது கற்றுத் தருது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்கரேஜ்மெண்ட், கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு ஊக்கப்படுத்துதல் இருக்குதான். அது ஆறுதல்ன்றது ஊக்கப்படுத்துதல் அப்படின்ற விதத்துல அதை மொழிபெயர்க்கலாம். நம்மளை வந்து ஊக்கப்படுத்துது, முன்னேறி செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து கடல் மேல நடந்தாருன்னா அது எது ஊக்கப்படுத்துச்சு அவரை? அன்னைக்கு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்தது அவரை என்ன பண்ணுச்சு, ஊக்கப்படுத்துச்சு. நம்மளால நடக்க முடியும் அப்படின்ற ஊக்கத்தை கொடுத்துச்சு. ஆண்டவரே நாங்கள் பிசாசுகளை துரத்தணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஓ ஆமாப்பா, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க அதை செய்ய முடியும்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. எது அவங்களை ஊக்கப்படுத்துச்சு? அவர் பிசாசுகளை துரத்துறத பாக்குறாங்க. பார்த்ததுனால இவங்களுக்கு அதை செய்யறதுக்கான ஊக்கம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கிறாரு. கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. கிறிஸ்து நமக்கான பலிகளை செலுத்தி இருக்கிறாரு. நம்ம வந்து இப்ப தைரியமாய் கிருபாசனத்துல சேரக்கூடிய சாக்கியத்தை பெறும்படிக்கு இப்ப நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து இப்ப நம்மளை ஊக்கப்படுத்துறாரு, என்கரேஜ் பண்றாரு. அற்புதங்களை நடப்பிக்க முடியும், அதிசயங்களை செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை கிறிஸ்து நமக்கு தராரு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆறுதல். ஆறுதல்னா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன், கவலைப்படாதப்பா, அந்த 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 ஆறுதல் மட்டும் சொல்லல. இது ஆறுதல்ன்றது ஒரு என்கரேஜ்மெண்ட். இது வந்து எப்படின்னா ஒரு முன்னாடி போ அப்படின்னு தட்டி கொடுக்குற அந்த ஆறுதல். உட்காராத, அதாவது ஓன்னு உட்காரி வைக்கிறவன்ட்ட தட்டி கொடுத்துட்டு அப்படி அந்த அந்த ஆறுதல் அது மட்டும் கிடையாது. அது நடக்குது, அது செய்யறாரு. மேலோட்டமா பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். அது நம்ம ஆண்டவர் அவர் தானே செய்யறாரு. மனுஷன் செய்யறதோட அவர் நமக்கு நிறைய விதங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம ஊக்குவிக்குது, அநேக காரியங்களை நம்ம தேர்ச்சிக்குது. கரெக்ட் தான், ஆறுதல் படுத்துக்கிறாரு. அவருடைய வார்த்தை தான் நம்மளை ஆறுதல் படுத்துது, அதுல தப்பே கிடையாது. ஆனா இந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்னா, சோர்ந்து போய் உட்கார நேரத்துல நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை எந்திரிச்சு ஓட வைக்கிறாருல, அந்த ஆறுதல் இது. எந்திரி எந்திரி, கிளம்பு, ஓடு, வா அப்படின்ட்டு நமக்கான பாதைகளை செவைப்படுத்தி நம்மளை ஓட செய்கிற ஆறுதல் இந்த ஆறுதல். அதான் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஆறுதலை எங்க கேட்கிறோம், மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறோம். பிரச்சனை அங்கதான் வந்துருது. மனுஷன்ட்ட என்ன பண்றோம், இந்த ஆறுதல் நம்மளை யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா, நம்மளை யாராவது இது பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது அதை பண்ண மாட்டாங்களா, இது செய்ய மாட்டாங்களா, அதை செய்ய மாட்டாங்களா, யாராவது அப்படின்ட்டு மனுஷங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன், தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய குணம் இருக்கு, அப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் அதை செய்யறாருன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. யாரும் செய்யல நினைச்சிடாதீங்க. யாரும் நம்மளை கை தூக்கி எடுக்கல, யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ணல. எவ்வளவு வேலை செய்யறோம், மனுஷருக்கு முன்பாக இல்லாம கர்த்தருக்கு முன்பாக நம்ம கர்த்தருக்கு சாட்சியா நம்ம பயபக்தியோட கூட வேலை ஸ்தலங்களை செய்யறோம். அதுக்கான எந்த விதமான பாராட்டுதல் கூட நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாததுனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்றாரு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா செய்றீங்களா, இன்னும் நல்லா செய்யுங்க. நல்லா செய்ய முடியலையா, நல்லா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. படிக்கிறதா இருந்தாலும் சரி. இந்த முறை ஒரு மார்க் வாங்கியிருக்கேன், அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கணும். சிரிக்கிறார் ஒருத்தர். இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். இந்த முறை ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன், இன்னும் அடுத்த முறை என்ன பண்ணணும், இன்னும் பெர்ஃபெக்ட்டா நானு செய்யணும், இன்னும் அதிகமா நானு முன்னேறி செல்லணும். என்னோட வேலையில இன்னும் என் திறமைகளை நான் காமிக்கணும். கர்த்தர் எபிலிட்டியா வைக்கிற அதான வேலையை. வேலை என்ன, மாசம் மாசம் சம்பளம் வரதுதான் வேலைக்கு போறோமா என்ன? அதுதான் உண்மைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சம்பளம் வர்றதுக்காக காசுக்காக வேலைக்கு போறேன். இவன் காசு கொடுக்குறான், அதனால வேலைக்கு போறேன். அவன் கொடுத்தா அங்க வேலைக்கு போவேன். அப்படி ஆயிப்போச்சு. அது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. பலன் கர்த்தர் தருவார். நீங்க உண்மையா செஞ்சு பாருங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்குள்ள கர்த்தர் போஷிச்சாராம். யோசிச்சு பாருங்க, மோசேய பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்கதான் குழந்தையோட தாயும் சகோதரி தான் பாத்துக்கிறாங்க. ஆனா உண்மையும் உத்தமா பாத்துக்கும் போது கர்த்தர் அதுக்கு போஷிக்கிறார். கர்த்தர் அதுக்கான பலனை தராரு. பார்வோன் குமாரத்தி எதுக்கு காசு கொடுக்கணும்? ஆனா அந்த சூழ்நிலையை அப்படி பண்ணி
உண்மை உத்தமமா ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கான பலனை கர்த்தர் தர. அதனால எது செய்யறனாலும் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கர்த்தரிடத்திலிருந்து வருது. அவர் உங்களை ஊக்கப்படுத்துறார். வசனத்தை வாசிங்க, சுவிசேஷங்களை வாசிங்க, நிருபங்களை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துறது, உங்களை உணர்வீங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாரு. அந்த ஆறுதல் உங்களை எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கும். ஆமென். அடுத்தது அன்பினாலே வாசிங்க. அன்பினாலே யாரது ஒரு தேர்தல். இதுவும் பாத்தீங்கன்னா கிறிஸ்து நம்மை அன்பு கூறுகிறதுனால நமக்கு ஒரு தேர்தல் உண்டாகுது. அதாவது ஒரு ரைமிங்ல ஆறுதலும் தேர்தலும் அப்படின்ற மாதிரி ரைமிங்ல வருது நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையாது. இதுல வந்து ரொம்ப ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. அன்பினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அன்பு அப்படின்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்புன்றது 1ஆம் அதிகாரத்துல கூட வரும். அன்புன்றது வரும். ஆனா அதெல்லாம் வந்து வேற ஒரு வார்த்தையில போட்டிருக்காரு. அன்புன்றதுக்கு நிறைய கிரேக்க வார்த்தைகள் இருக்கு. ஈராஸ் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நிறைய அதை பத்தி விளக்கி சொல்லியிருக்கேன். அன்பிற்கு இந்த இடத்துல சொல்ல இருக்குது அஹாப்பே. அஹாப்பே அன்பை இங்க சொல்றது. அந்த அஹாப்பே அன்புன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது மாத்திரம்தான் இந்த அஹாப்பே அன்பு. எந்த அளவுக்கு அன்பு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளும் அளவு அந்த அன்பு வெளிப்படும். நமக்காக மாம்ச சரீரத்தை எடுக்கும் அளவு வெளிப்பட்டது அந்த அன்பு. இது வந்து வேற எந்த விஷயத்திலும் எந்த அன்போடு கூட இதை நம்ம ஒப்பிடவே முடியாது. தன்னலமற்ற ஒரு அன்பு, எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு. இந்த அன்பு, அந்த அன்பை பற்றி தான் இங்க சொல்லுது. அந்த அந்த அன்பை பற்றி தான் அஹாப்பே அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் ஆறுதல், என்கரேஜ்மெண்ட், அன்பினாலே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பினாலே நமக்கு கம்ஃபர்ட், தேர்தல், நமக்கான கம்ஃபர்ட். இதையே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஆற்றுகிறது இருக்கு, நம்ம தேற்றுகிறது இருக்கு, கம்ஃபர்ட் பண்றதுக்கு. இந்த கம்ஃபர்ட்ன்ற வார்த்தையை நம்ம ஆற்றுப்படுத்துதல், நம்மளை தேற்றுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மனிதர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறோம். ஏன் பிரிவினை வருது? நாம் எதிர்பார்க்கிறோம், நடக்கல, பிரிவினை வந்துருது. நீங்க எதிர்பார்க்கறது கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்றாரு, கர்த்தர் உங்களை கம்ஃபர்ட் பண்றாரு. பிதாவாகிய தேவன் உங்களை கம்ஃபர்ட் பண்றாராம். அவர் தான் உங்களை என்ன பண்றாராம்? கம்ஃபர்ட் பண்ணுகிறவரா இருக்கிறாராம். அன்பினாலே யாதொரு தேர்தல், அது தெய்வீக அன்பு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தெய்வீக அன்பை நமக்கு பொழிய செய்கிறார். நம்ம இருதயங்கள்ல நமக்கு ஒரு பெரிய தேர்தலை, ஒரு பெரிய கம்ஃபர்ட்டை நமக்கு கொடுக்கிறார். உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஒரு புத்தி கட்டாத தெய்வீக சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா அது பிரிவினை கொடுக்கும். மனிதர்களிடத்துல நீங்க எதிர்பார்த்தீங்க, குடும்பங்கள்ல சக உறுப்பினர்கள்ட்ட நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டிபெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரிவினையை. அப்ப அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுது. 3வது, ஆவியின் யாதொரு ஐக்கியமும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம். இங்க அதான் சொல்றேன், இந்த தமிழ்ல கொஞ்சம் அப்படியே பிளெண்டா போயிருச்சு. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், இப்படி ஒரு மாதிரி அதுல ஒரு பிளெண்ட்னஸ் இருக்கிறத பார்க்க முடியும். சும்மா அப்படியே அது, ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லுது. அது ரொம்ப குறைச்சு மதிப்பிடல. நீங்க சும்மா மேலோட்டமா வாசிச்சீங்கனால அதே போதும். ஆனா இதுல சொல்லப்படுற விஷயம் இன்னும் ஆழமானது, நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த இந்த வசனங்கள். அப்ப ஆவியின் யாதொரு ஐக்கியம்னு சொல்லும் பொழுது நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையேயான ஐக்கியத்தை பற்றி இதை பேசுது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், கொய்னோனியா, அந்த ஐக்கியத்துக்கு அப்படியே அந்த வேர்டு வருது, கொய்னோனியா என்ற வேர்டு வருது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அதாவது ஃபெல்லோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஃபெல்லோஷிப்ன்ற இடத்துல that we share, அதுக்கு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல that we share, பகிர்ந்து கொள்றோமா. ஃபெல்லோஷிப்ன்றது நம்மளுடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன பண்றோமா, பகிர்ந்து கொள்ளக்கூடிய
காரியங்கள் சொல்லுது. ஆனா நீங்க நம்ம பகிர்ந்து கொள்றோம். யார்கிட்ட பகிர்ந்து கொள்றோம்? குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பகிர்ந்து கொள்றோம். வேலை ஸ்தலங்கள்ல நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்றோம். இது தப்பான்னு கேட்டீங்கன்னா, தப்பு கிடையாது. ஆனா அது உங்கள கம்ஃபர்ட் பண்ணுமா? உங்களை ஆற்றுமா? உங்களை தேற்றுமா? நீங்க நினைக்கிற அளவு உங்களை அது உங்களுக்கு கம்ஃபர்ட்ட உண்டாக்குமானா, ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வேணா தரலாம். அப்போதைக்கு மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன் அப்படின்ட்டு வேணா ஒரு சின்ன ஒரு இது உண்டாகலாம். ஆனா அது நிரந்தர தீர்வை ஏற்படுத்துமா? அது செய்ய வேண்டிய வேலைய செய்து முடிக்குமா? முடிக்காது. இப்போ ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவர பத்தி நீங்க வந்து உங்க குறைய இன்னொருத்தர்ட்ட சொல்றீங்க. இப்படி நீங்க பேசிக்கிறதுனால, அந்த மனிதர் ஏதாவது மாறப் போறாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாற மாட்டாரு. ஆனா, இதே நீங்க ஆவியானவர்ட்ட சொல்லுங்களேன், அந்த மனிதர மாத்திருவாரு. பெர்சன் ஏ, பெர்சன் பி 2 பெர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஏன்ற ஆளு, பின்ற ஆள் இருக்காங்க. சின்ற ஒரு ஆளும் இருக்கிறார். இந்த சின்ற ஆள பத்தி நீங்க பி என்ற ஆள்ட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, இந்த சின்ற ஆளு என்ன பண்ண மாட்டாரு? எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாக்க மாட்டாரு. எந்த விதமான மாற்றத்தையும் அவரு கொடுக்க மாட்டாரு. அந்த எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. ஆனா, நீங்க சக மனிதர்ட்ட சொல்லாம, நீங்க ஆவியானவர்ட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய தேர்தல உண்டாக்கும். ஏன்? பெரிய மாற்றத்த உண்டாக்கும். ஏன்னா, அந்த ஆள்ட்டயும் என்ன இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள்ட்ட இருக்கிறாரு ஆவியானவரு. அந்த ஆள்ட்டயும் இருக்கிறாரு. அப்ப நீங்க சக மனிதர்கள்ட்ட சொல்லி தீர்க்கிறத விட, ஆவியானவர்ட்ட உங்க உங்க குறைகள நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய மாற்றத்த உண்டாக்கும். பெரிய மாற்றத்த உண்டாக்கும். அப்ப இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏன் பிரச்சனை வருதுன்னே தெரியுதா உங்களுக்கு? இத வாசிக்கும்போது, நம்ம ஆறுதலையும், ஒரு என்கரேஜ்மென்ட்டையும், இது ஆறுதல், தேர்தல்னு அதெல்லாம் ஒரே மாரி இருக்கு. ஒரே மாரியான வேர்ட்ஸா இருக்கு. ஒரே மாரியான காரியங்களை தமிழ்ல குறிக்கிற மாரியான இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலா வெவ்வேறு அர்த்தங்கள். இந்த ஆறுதல் சொல்ற இடத்துல ஒரு வார்த்தை வருது. தேர்தல் சொல்ற இடத்துல வேற ஒரு டோட்டலா வேற ஒரு வேர்ட் வருது. என்கரேஜ்மென்ட், ஊக்கப்படுத்துதல் அப்படின்ற மாரி தான் அந்த ஆறுதல்ன்ற வார்த்தைக்கு. 2வது கம்ஃபர்ட், நம்மளை ஆற்றுப்படுத்துதல், தேற்றுகிறது இந்த கம்ஃபர்ட். பகிர்ந்து கொள்ளுதல். யார்ட்டயாவது என்னுடைய காரியங்கள நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதில்ல. நம்ம மனசு எதிர்பார்க்குதுல்ல. யாராவது நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்களா? நம்ம இந்த விஷயத்த செய்றோம். யாருமே நம்மள என்கரேஜ் பண்ணலையே அப்படின்னு அந்த அந்த இது அந்த யோசிக்கிறோம்ல. மனிதர்களிடத்துல அது எதிர்பார்க்கிறது வேஸ்ட். மனிதர்களிடத்துல அது எதிர்பார்க்கிறது வேஸ்ட். வந்துச்சுன்னா சந்தோஷம். வரலனா சோர்ந்து போகாதீங்க. வந்துச்சுன்னா சந்தோஷம். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையிலேயே அந்த ஆறுதலை குடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருல்ல. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? என்கரேஜ் பண்ணுவாரு. இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு தட்டி குடுப்பாங்க. மனிதர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா வந்துச்சுன்னா சந்தோஷம். வருமான்னு கேட்டா வரும். ஏன்னா உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சக மனிதர்கள நேசிப்பாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தர் எப்படி செயல்படுறாரோ அப்படி செயல்படுவாங்க. கர்த்தர் எப்படி கம்ஃபோர்ட் பண்ணுவாரோ அது மாரி கவலைப்படாதீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்கன்ட்டு அந்த கம்ஃபோர்ட் குடுப்பாங்க. சில விஷயங்கள ஷேர் பண்ணும்போது கூட பொறுமையோடு கேட்டு அதுக்கான தீர்வுகள சொல்லுவாங்க. சில காரியங்கள அவங்க கைட் பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு கர்த்தரிட்ட பேசிக்கிறது போல சில மனிதர் இடத்துல நம்ம ஷேர் பண்ண முடியுது. கர்த்தர் இந்த பாக்கியத்த நமக்கு குடுத்திருக்கிறாரு. மனம் விட்டு சில மனிதர் இடத்துல நம்மளால பேச முடியுது. அந்த ஐக்கியம்ன்றது அதான். அந்த ஐக்கியம்ன்றது அதான். ஆனா இதனுடைய பிரைமரி சோர்ஸ் யாரு? கர்த்தர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இவர்கள் தான் நமக்கு இதற்கான பிரைமரி சோர்ஸ். மனிதர்கள்ட்ட நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை. கர்த்தரிடத்துல பாருங்க. அவர் உங்களை ஆற்றுவாரு. அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு என்கரேஜ்மென்ட் வரும், கம்ஃபர்ட் வரும், இந்த ஷேர் பண்றதுக்கான ஆள் வரும், எல்லாமே வரும். சரியா? அப்ப பிரிவினைக்கான காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம இங்க தேடிட்டோம். இங்க தேடுறதுனால குடும்பங்கள்ல சிக்கல் உண்டாகுது, சபையில பிரச்சனைகள் உண்டாகுது, சமுதாயத்துல இது கிறிஸ்தவத்துல மாத்திரம் கிடையாது. பொதுவான பிரச்சனையா இது. காமன் காமன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். பொதுவான பிரச்சனைகள். எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைக்கான காரணம் என்ன? சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சரியா புரிந்து கொள்றது கிடையாது.
சரியான ஒரு இது கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு விதத்துல சொன்னா அதை வேற விதத்துல புரிஞ்சுக்கிட்டு எதிர்வினை ஆற்றுகிறது. அப்ப இதுதான் நமக்கு இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது மாதிரியான இப்ப நாம என்ன செய்யணும்? 2ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதுல 1ஆம் வசனம் அடுத்தது பாருங்க. யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இது அப்படியே அதான் சொல்றேன். இந்த வசனம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப வேகமா எழுதுற மாதிரி இருக்கு. கடகடன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா நிறுத்தி நிறுத்தி போக வேண்டிய வசனம் இது. கொஞ்சம் நிறுத்தி இது அதான் எனக்கு அது ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள இந்த இன்னைக்கு செய்தியை முடிக்கணும்ட்டு ஃபுல்லத்தையும் ஷார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வேணாம். ஏன்னா ரொம்ப டீப்பா போக தேவையில்ல அப்படின்ட்டு ஷார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு செய்தி. கிறிஸ்துவுக்குள் அந்த என்கரேஜ்மெண்ட்ன்றது அது ஒரு பெரிய செய்தி. அதுக்கான கிட்டத்தட்ட 30 வசனம் எழுதி வச்சிருக்கேன். கர்த்தர் எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்றாரு, கர்த்தர் நம்மளை எப்படி என்கரேஜ் பண்றாரு அப்படின்றத, தேவன் எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி இடைப்படுகிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட எப்படி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கலந்து ஆலோசித்து நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை கைட் பண்ணி கொண்டு போறாரு. வாசிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை. ரோமர் கழுத நிருபம் 8 பரிசுத்த ஆவியானவர்னாலே ரோமர் கழுத நிருபம் 8 அதிகாரம் இல்லாம இருக்க முடியுமா? ரோமர் கழுத நிருபம் 8 அதிகாரத்துல 26 வசனம் 27 வசனம் வாசிங்கன்னா, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நமக்காக அங்க என்ன பண்றாரு? அவரு வேண்டுதல் செய்யறாரு. அப்போ ஒரு ஷேரிங் அங்க நடக்குது. நம்முடைய குறைகளை அவர் கேட்கிறாரு. நம்மளுடைய உண்மையான நிலையை அவர் அறிகிறாரு. நமக்காக அவர் செயல்படுறாரு. அங்க அடுத்து 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அப்ப ஆவியானவர் அந்த ஷேரிங், நம்ம மனம் விட்டு ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட பேச முடியும் அப்படின்னா அது ஆவியானவர்கிட்ட பேச முடியும். நம்ம மனம் விட்டு ஒரு ஆள்கிட்ட பேச முடியும் அப்படின்னா அது ஆவியானவர் தான். புரியுதா? அப்ப இதுதான் இப்ப யாதொரு எப்படி போறது? யாதொரு உருக்கமான பட்சம், அஃபெக்ஷன். இப்ப இந்த திரியேக தேவனிடத்துல நம்ம அஃபெக்ஷன் வைக்கும் பொழுது நமக்கு கிருபை உண்டாகுது, இரக்கம் உண்டாகுது. இப்ப அந்த வசனம் பாருங்க, பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 2 வசனம், அந்த முதல் வசனத்துடைய பின்பகுதி, யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இது வந்து அப்படியே சொல்றேனே கடகடன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா நிறுத்தி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஊக்கப்படுத்துதல். பிதாவாகிய தேவனுக்குள் நமக்கு ஒரு ஆறுதல், தேர்தல், ஆற்றுப்படுத்துதல் உண்டாகுது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குறைகளை கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். இப்ப இந்த திரியேக தேவனிடத்துல நாம் பட்சமாய் இருப்போமானால், அஃபெக்ஷனாய் இவர்களிடத்துல நாம இருப்போமானால் நமக்கு என்ன உண்டாகுதா? உருக்கமான பட்சம், இரக்கம். இப்ப இப்படி நாம அவர்கிட்ட இருந்தோம், அஃபெக்ஷன் அவர்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா இங்க என்ன உண்டாகுதா? இரக்கம் உண்டாகுது, இங்க கிருபை உண்டாகுது. அவரிடத்துல இருந்து இரக்கம் உண்டாகுது, அவரிடத்திலிருந்து கிருபை உண்டாகுது, அவரிடத்திலிருந்து தயவு உண்டாகுது. தகுதியற்று நமக்கு தயவு காட்டுகிறார், இரக்கத்தை காட்டுகிறார், கிருபைய அவர் காமிக்கிறார். இந்த வசனம் அப்படி அந்த அளவுக்கு இதை சொல்லுது. ஆனா நீங்க மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா கடகடன்னு போற மாதிரி இருக்கு. நம்ம வாசிச்சுட்டு அடுத்த ஏதோ வேற வசனங்கள் இன்னும் அதிகமா முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது சும்மா அப்படி அந்த பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. வசனங்கள்ல ஒரு வசனத்தையும் இன்னொரு வசனத்தையும் இறைக்கிற வசனங்கள் பிரிட்ஜ் இருக்கு. சங்கீத புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறோம்ல வெள்ளிக்கிழமைகள்ல, அதுல சொல்றேன், அதுல நிறைய முறை சொல்லுவேன் பிரிட்ஜ் வசனம் சொல்லுவேன். பிரிட்ஜ்னா ஒரு காரியத்திற்கும் இன்னொரு காரியத்திற்கும் இடையில ஒரு பிரிட்ஜ், ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் வந்து இந்த காரியத்தினுடைய சுருக்கத்தையும் அடுத்து வரப்போற காரியத்தை உடைய ஒரு முன் ருசியும் இங்க காமிக்கும். இல்ல வந்து ஒரு சின்ன சம்மந்தமே இல்லாம ஒரு கர்த்தரை துதிக்கிற மாதிரி ஒரு வசனம் வந்துடும். இப்ப அது மாதிரி இது ஒரு பிரிட்ஜ் கிடையாது. இதுவே இண்டிவிஜுவலா இதுவே பயங்கரமான டாக்டரின் நமக்கு சொல்லிட்டு இப்ப நாம செய்ய வேண்டியது 2ஆம் வசனத்தை சொல்லுது. நீங்கள் இப்ப இவ்வளவு நேரம் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது, கர்த்தரிடத்துல நாம் எதிர்பார்க்கக்கூடியது, கர்த்தரிடத்துல நாம செய்யக்கூடியது, கர்த்தரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதை இப்ப சொல்லிட்டு கர்த்தரிடத்துல நம்ம உருக்கமான பட்சம் வைக்கணும், அப்போது நமக்கு இரக்கம் உண்டாகும், இப்படிலாம் நமக்கு சொல்லிட்டு
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும். ஏக சிந்தை, ஏக அன்பு. இந்த அன்புன்றது எப்படி? ஒரே அன்பு, வெவ்வேறான அன்பு கிடையாது, மாறி போகக்கூடிய அன்பு கிடையாது. இந்த இடத்துல எந்த அன்பு, என்ன வார்த்தைனா அந்த அஹாப்பியாஸ், இந்த அஹாப்பே என்ற வார்த்தை தான் மையப்பொருளா வச்சு இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. உங்களுடைய அன்பு மாயமற்று இருப்பதாக வசனம் சொல்லுது. உங்க அன்பு மாறக்கூடியதா இருக்கக்கூடாது, மறையக்கூடியதா இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நீங்க செலுத்துறது ஏக சிந்தை இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அது சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. பெற்றோர் ஒரு வழி காமிக்கிறாங்கன்னா அந்த 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 வழி அந்த வழி நடத்துதலோடு கூட பிள்ளைங்க போகணும். சபையில சபை தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அந்த தரிசனத்தோடு கூட பயணிக்கிறவர்களா இருக்கணும். சபை தலைவர் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல இருக்கணும். அந்த ஏக சிந்தை இருக்கணும். ஆவியானவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது இவர் நடத்துறவர் இவருக்கான ஒரு விஷனை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வசனத்தை இன்டர்பிரேட் பண்றதும் அதே மாதிரிதான். வசனத்தையும் நம்முடைய சுய இஷ்டத்தோடு பண்ணாம வசனம் என்ன சொல்லுதோ அதை பிரைமரி சோர்ஸா வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். விசுவாசிகளாகிய சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அந்த சபையை நடத்துகிறவர்கள் என்ன காரியங்களை சொல்றாங்களோ அதோடு கூட சேர்ந்து ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஏக அன்புனும் போது ஒரே அன்பு தான், மாயமற்ற அன்பு கிடையாது, மறையக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. ஒரே அன்பு. அது கர்த்தர் நம் மீது காமிச்ச அன்பை போல நம்ம மற்றொரு இடத்துல காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஏக அன்புள்ளவர்களா இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். குடும்பமா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இசைவு இருக்கணும். இசைவு ரொம்ப அவசியம். இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இசைந்த ஆத்துமாக்களா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப அவசியம். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஒரே விஷயத்த சிந்திக்கிறவர்கள். எதை சிந்திக்கிறோமோ அதுதான் செயல்படுத்துறோம். உள்ளான விதத்துல எது மாறுதோ அதுதான் வெளியே வரணும். என்ன என் மனதுல நிக்குதோ அதுதான் எனக்கு வெளிப்படுது. அப்ப இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேணும்ன்ற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பத்தை நாம நிறைவேற்றணும். புரியுதா? இங்க தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய தடை என்னன்னா ஐக்கியமின்மை. ஐக்கியம் இல்லாதது, ஒருமனம் இல்லாதது, குடும்பத்துல பிரிவினை உண்டாக்குது, சபையில பிரிவினை உண்டாக்குது. இது ஒரு பெரிய ஒரு பிளவை உண்டாக்கி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறத தாமதப்படுத்துது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதது இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? ஐக்கியமின்மை தான், ஒற்றுமையின்மை, ஒருமனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுன்றதான் அவருடைய சந்தோஷம். அது நிறைவாகணும்னா நாம் ஐக்கியப்படணும். எப்படி நம்ம ஐக்கியப்பட முடியும்? நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம்ல மனிதர்கள் இடத்துல, அதை எதிர்பார்க்காதீங்க, கர்த்தர் இடத்துல எதிர்பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை செய்யுங்க. எதை நீங்க கர்த்தர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணுமோ அதை கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. எதை நீங்க மற்றவர்களுக்கு செலுத்தணுமோ அதை நீங்க மற்ற இடத்துல செலுத்துங்க. உங்க ஐக்கியம் குலைவுபடாது, உங்க ஐக்கியம் கெட்டு போகாது, உங்க ஐக்கியம் குலைந்து போகாது, உங்க ஐக்கியம் உறுதிப்பட்டு இருக்கும். அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட விதங்கள்ல வாழ்ந்து நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷத்தை நாம் நிறைவு செய்கிறவர்களாய், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வாழ்க்கையில நீங்க கடைபிடிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்கள்ல இன்னும் இந்த ஐக்கியத்தை பத்தி இன்னும் ஒன்றையும் வாதினாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவர்கள். ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன்னா அவங்களுக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம்? ஒருத்தருக்கு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம். அந்த கிரீட்டிங்ஸை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். அப்ப தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவீர்கள், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்ட்டு கிறிஸ்துவை முன்மாதிரியா சொல்றாரு. நீங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை முன்மாதிரியா சொல்ற. கிறிஸ்துவும்
தனக்கானவை அல்ல, பிறருக்கானவைகள். அது ஐக்கியம் வந்து கிறிஸ்து எப்படி செயல்படுத்தினாரு, கிறிஸ்து எப்படி ஐக்கியப்பட்டிருந்தாரு. மரண பரியந்தம் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, அவர் எப்படி இந்த ஐக்கியத்துல இருந்தாரு. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரத்துல கூட நான் சொல்றேன், நீங்களே கூட வாசிச்சு பாருங்க. கிறிஸ்து கிறிஸ்து எப்படி ஐக்கியத்தின் அடையாளமாய், ஐக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாய் கிறிஸ்து இருக்கிறார்ன்றது சொல்றாரு. அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளமாய் எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததை சொல்றாரு. அடுத்தது தீமோத்தேயு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. இந்த ஐக்கியத்தை எப்படி தீமோத்தேயு உறுதிப்படுத்துறாரு, நடைமுறைப்படுத்துறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நடைமுறைப்படுத்துறாரு, உறுதிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து எப்படி நடைமுறைப்படுத்துறாரு, உறுதிப்படுத்துறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு, எடுத்துக்காட்டா காமிக்கிறாரு. அப்புறம் தன்னையே எடுத்துக்காட்டா காமிக்கிறாரு. அடுத்தது தீமோத்தேயு எடுத்துக்காட்டா காமிக்கிறாரு. அடுத்தது எப்பாப்ராத்தை சொல்றாரு. இது ஒரு லைனை சொல்லி இந்த ஐக்கியத்தின் உறுதித்தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அதனால நீங்க கர்த்தரிடத்துல சில காரியங்களை எதிர்பாருங்க. கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டிருங்க. தேவனோட ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.